அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஹலோ இன்னைக்கு வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாட போறோம். சரி வாங்க ஸ்டேட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை உருள போக தெரியலையே. இந்த காரை எதுக்கு எடுத்துருவோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல வந்து ஃபேக்டரி தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது. இந்த ஃபேக்டரியில இந்த இடத்த தாண்டி வேற எங்கேயுமே போகக்கூடாது. அதான் ரூல்ஸ். இப்போ நம்ம ஒரு கன் எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு கன்னு தேவைப்படுது இல்ல. ஒரு கன்னு போய் ஃபர்ஸ்ட் தேடி எடுத்துட்டு வந்துடும். நல்ல ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன்னாவே எடுத்துக்கும். என்கிட்ட வந்து கன்னு கிடைக்கல. எனக்கு வந்து ஆகு மட்டும் தான் கிடைச்சது. இதே ஏன்னா குத்துறடே ஏன்டா இப்படி பண்ற? கையில கன்னு வச்சிருக்கான் போல. கன்னு தரேன் வாட செலப்படி கன்னு போடுறா. கன்னு 2 கன்னு வச்சிருக்கான். ஓகே யார் 2 கன்னையும் தூக்கிட்டு ஓடுறது? இந்த மேட்ச் வந்து நம்ம MP5 வச்சு விளையாட போறோம். இந்த மேட்ச்ல யார் யார் விளையாடுறாங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் போடுறேன் பாத்துங்க. இந்த 11 பேர் வச்சு தான் நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாட போறோம். இவனுக்கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா கிட்ட போனாலே பாதி எழுத்த குறைச்சி விட்டுறானுங்க. ஒரு 150 எழுத்து தான் இருக்கு. மீதி 50 எழுத்த குறைச்சி விட்டானுங்க. திரும்பி வேற கார் எடுத்து இங்க நிறுத்தி வச்சிட்டானுங்க. கார் திரும்பி போய் நிறுத்தம். கார் ஏன்டா கார் எடுத்துறீங்க? நான் எதுக்கு நிறுத்தி வச்சிருக்கேன்? யாரா விட ஏன்டா நீ தான் காரை எடுத்துட்டு போய் மறிய வைக்கிறியா? நான் காரை வேற ஒன்று வச்சிருக்கேன். இது உன்னை மண்டியில குறி வச்சு முடிச்சு விட்டுறேன். இங்கடா இருக்கேன் மண்டியா. இன்னும் தைரியம் இருந்தா காரை எடுத்துட்டு போய் ஒளிய வைக்கிற. ஒழுங்கா ஓடி போயிடு. தப்பிச்சு ஓடிடு. அப்புறம் சுற்றுவோம் நானு. இப்போ நம்ம வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஹாய் அமௌண்ட்லாம் போட்டு கொஞ்ச நேரம் அமௌண்ட் போட்டு அதுவும் இல்லாம இந்த மேட்ச்ல வந்து யாரை கீல் பண்ணாலுமே யாரை கீல் பண்ண தெரியவே தெரியாது. நான் வந்து மறைச்சு வச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாருன்னே தெரியும். நான் வேணா மேல வந்து தலையில வந்து பேரை தரேன். யாருன்னு தெரிஞ்சா இந்த மேட்ச்ல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. லாஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. ஆனா லாஸ்ட் யார் வராங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேர் காட்டாது. ஆனா யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் நமக்கே தெரியும். இப்ப எல்லாருமே ஓட்டாங்க. இப்ப நம்ம கார்ல உட்காந்து ஒருத்தன் ஓடுறான். அவனை கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் உட்காந்துருக்கான். இதுக்காக தான் நான் கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தி வச்சிருந்தேன். யார் எங்க வரான்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப தெரியுதா நான் எதுக்காக கார் எடுத்துட்டு வந்து நிறுத்தினேன். நமக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மஷ்ரூம் புடிச்சிக்கிட்டு இப்பதான் தம்பி எங்க இருக்கான்னு நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது நமக்கு தெரியும்னு தம்பி வந்து எனக்கு தெரியாதுன்னு உட்காந்து கிடக்குறான். ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஒழுங்கா ஓடிடு ஓடுற பாருங்க. ஏன்டா எனக்கு தெரியாதுன்னு பதுங்கி இருக்கியா? ஃபர்ஸ்ட் முடிய நீ தான்டா. ஒரு ஆள் வந்து முடிச்சாச்சு. இன்னும் 10 பேர் இருக்கானுங்க. அந்த 10 பேரை காலி பண்றதுதான் நம்மளோட ஏமே. ஆனா யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். முடிஞ்சா நான் தலையில வந்து பேரை கொடுக்குறேன். முடிஞ்சா தலையில வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு நான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு பேரை கொடுக்குறேன். கண்டிப்பா இதுக்கு மேல வந்து 2-3 பேர் உட்காந்து கிடப்பாங்க. மேல ஏறி ஃபர்ஸ்ட் அவன் 2-3 பேரையும் காலி பண்ற வேண்டியதான். எங்கடா இருக்கீங்க? மேல வர இருங்கடா. மேல ஆயா படுத்து கிடப்பீங்களே. இதை வர மேல அவனுக்கு இருக்கானா? நான் ஒரு பயிலையும் காணா. எல்லா அறிவாளியா இருக்கானுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க தான் வரும்னு தெரிஞ்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே இங்க தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பய கூட இது மேல உட்காந்துல எல்லாம் காலியாயிட்டானுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கானா? எதுக்கு ஒரு செக் பண்ணி பார்த்து இருக்கியாடா? இல்ல பின்னாடி அவனு இல்ல. எல்லா பயிர்களும் சைட்ல தான் உட்காந்து கிடக்கானுங்க. ஒரு பயிலும் மேல ஏறல. அந்த வீட்டுல எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீட்டுல உட்காந்து கிடப்பான்னு நினைக்கிறேன். இருங்க ஊக்காங்க போட்டு பொறுமையா போவோம். அப்பதான் இருக்கிறன்னு தெரியாம போகணும். உள்ள இருக்கீங்களா? டேய் இருக்கீங்களா? டேய் 2 பேரு. ஏன்டா டேய் 2 பேரு நான் வரது தெரியாம உட்காந்து கிடக்கேன். நான் வர அது கூட தெரியாம ஒரே இடத்துல உட்காந்து கிடக்கேன். ஒருத்தன் தப்பிச்சிட்டான். ஒருத்தன் தப்பிச்சிடான். ஒருத்தவனை காலி பண்ணியாச்சு. அந்த வந்து ரோஸ் மண்டையை மட்டும் ஓட்டான். டேய் ரோஸ் மண்டை ஓடிட்டான். எங்கதான் ஓறான்னு இதுல வளைஞ்சு ஓடுறான். தப்பிச்சுட்டான். அந்த சிவப்பு சட்டை காலி ஆயிட்டான். ஆனா ரோஸ் மண்டை பின்னாடி அங்க சுட சொல்லுங்க. நான் பாத்துட்டேன். பின்னாடி மேப்ல வந்து பாத்துட்டேன். தேவையில்லாம சுட்டு மாட்டீங்கடா. ஒருத்தனை பாத்துட்டு அவன் தான் சுட்டான்னு நினைக்கிறேன். தேவாரம் இரு. ஏன்டா சுட்டு காட்டுறீங்க? தேவத்தோட யாரா நீங்க புதுசா இருக்கா? அங்க ஒருத்தன். எத்தனை பேரா இருக்கீங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல எக்கச்சக்கமான பேர் ஓடிறானுங்களே. நம்ம இங்கே இருக்கோம். ஓடுற பாருங்க. அதான் பொறுமையா இருந்தா இவ்வளவு முடிக்க முடியும். ஒருத்தவங்களே இந்த இடத்துல 2-3 பேரு 3 பேரு. எத்தனை பேரா இதுக்கு பின்னாடி இருக்கீங்க? ஒருத்தன் சுட்டு காமிச்சான். அதுல 4 பேர் மாட்டிக்கிட்டானுங்க. இருங்க அவன் வருவானுங்க. நம்ம பொறுமையா இருக்கோம். ஏன்னா அவனுங்க மாறி ஓடிட்டு கிடப்பானுங்க. இப்ப ஊக்காங்க போட்டு இங்கதானே இருக்கீங்க. இங்கதான் இருக்கீங்க. காருக்கு யாரா நீனே? தம்பி யாரா நீ? டேய் மாட்டினியா? 4 பேரும் ஒரே இடத்துல அசால்ட்டா மாட்டிக்கிட்டானுங்க. அங்க ஒரு சிவப்பு சட்டை வெள்ளை சட்டை இங்க ஒரு கிரிக்கெட். மொத்தம் 5 பேரு. 4 பேர் நினைச்சா ஒரே இடத்துல 5 பேர் இருந்திருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரிக்கெட் மண்டை முடிச்சு விட்டுறேன். ஏன்னா செம டேமேஜ். இன்னும் ஒரு 20 டேமேஜ்ல செத்துருவான். ஒரு இடத்துல 5 பேர் உட்காந்து கிடந்திருக்கானுங்க. வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஆனா ஒரே ஒரு சத்தம் தான். ஒரே ஒரு கன் சவுண்ட் கேட்டுச்சு. வந்து பார்த்தா 5 பேர். டேய் சிவப்பு சட்டை கிரிக்கெட் முடிஞ்சது. இந்த சிவப்பு சட்டை வெள்ளை சட்டை மட்டும் ஓட்டினானுங்க. அவனுங்களை தேடி கண்டுபிடிக்கும். அங்க ஒரு சிவப்பு சட்டை ஓடுறான். வெள்ளை சட்டை இங்க ஓடி தப்பிச்சுட்டான். எங்களா இருக்கீங்க? இப்ப கண்டிப்பா மேல ஒருத்தர் இருப்பான்னு நினைக்கிறேன். மேல ஏறி செக் பண்றோம். மேல இருப்பான். சிகப்பு சட்டை தப்பிச்சு வர்றான். சிகப்பு சட்டை வந்து மாட்டிக்கிட்டான். அங்க இருந்து தப்பிச்சு வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டான். சில ஆயில் பேர்ல கிட்ட ஒரு ஆயில் பேர்ல சுட்டு சாவடிக்கும். தப்பிச்சுட்டாயா? தப்பிச்சு ஓடி சிவப்பு இந்த சிவப்பு சட்டை உடைய கூட. ஏன்னா ரொம்ப நேரமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இவனை நீ துரத்தி பிடிக்காம விடக்கூடாது. ஏன்டா எனக்கு அழைச்ச கட்டுறியா? அங்க ஒரே நினைச்சிட வருது. இவனுங்க மாறி ஓடனா கண்டுபிடிக்க முடியுது. ஓடுற பாருங்க. கையில மாட்டவே மாட்டான். எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து வரான் சில